சௌமியா, இது கௌமியா. யா, இது தௌமியா. யா, 3 யாப்பு சூப்பரா இருக்கே. இந்த 3 யாவை வச்சுதான் நம்ம ஷார்ட் வீடியோ எடுக்கிறோம். பிட்டு படமா சார்? ஷார்ட் வீடியோ சார். ஷார்ட்னா பிட்டு தானே. அப்ப வந்து பிட்டு படம் தானே எடுக்க போறீங்க. சரி சார், அதை விடுங்க. நீங்க யாருன்னு அறிமுகப்படுத்திக்கீங்க. நல்ல வேலை சொல்ல மறந்துட்டேன். வணக்கம், நான் தான் தயாரிப்பாளர் பிட்டு ராமசாமி. சார், அந்த பிட்டை விடவே மாட்டீங்களா? 25 வருஷமா திருப்பூர்ல ஜாக்கெட் பெட்டி வியாபாரம் பண்ணேன். அதுல சம்பாதிச்ச பணத்துல தானே இப்ப படம் எடுக்க வந்திருக்கேன். இவ்வளவு ஏன் அந்த பிள்ளை போட்டு பாருங்க ஜாக்கெட், அந்த பிட்டு நான் சப்ளை பண்ணதுதா. ஆமா. என் மச்சான் போன் பண்றான் சார். ஊர்ல இருந்து வந்திருக்கிறான். வீட்டுல இருக்கிறான் சார். 1 மணி நேரம் சாப்பிடுறான் சார். 1/2 மணி நேரம் பாத்ரூம் போறான் சார். திருப்பி வந்து 1/2 மணி நேரம் சாப்பிடுறான் சார். 1 மணி நேரம் பாத்ரூம் போறான் சார். அவன் டார்ச்சர் என்னால தாங்க முடியல சார். அவன் பாத்ரூம் போற நேரம் பார்த்து ஓடி வந்துட்டான். இப்ப போன் பண்ணிட்டு இருக்கான். இப்ப எடுக்கிறதா என்னன்னு ஒரே இதுவா இருக்கு சார். எடுத்துறேன். ஹலோ மாப்பிள. என்ன மாமா விட்டு போயிட்டா? நீங்க பாத்ரூம் போயிருந்தீங்கல்ல, அதுக்கு 1 மணி நேரம் ஆகும். ஆனா நான் டக்குனு கிளம்பி ஆபீஸுக்கு வந்துட்டேன் மாப்பிள. மாப்பிள, உங்களுக்கு தான் அட்ரஸ் தெரியாதுல்ல? இல்ல மாமா, அக்கா கிட்ட அட்ரஸ் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேனே. ஓ அப்படியா? சரி, அப்ப இந்த ஸ்ரீதேவி நகருக்கு வந்துருங்க. ஸ்ரீதேவி நகர்ல தான் இருக்கேன். அப்ப வந்து அந்த 8வது தெருக்கு வந்துருங்க மாப்பிள. ஸ்ரீதேவி நகர் 8வது தெருவுல தான் இருக்கேன். அங்க வந்து ஆதித்யா பிளாட்னு ஒண்ணு இருக்கும். ஆதித்யா அபார்ட்மெண்ட்ல தான் இருக்கேன். அது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்துருங்க மாப்பிள. நான் அப்பவே உள்ள வந்துட்டேன் மாமா. அரை கருமை முடிச்சவனே, இவ்வளவு தூரம் வந்துட்டு போன் பண்ணிட்டு இருக்க. போன் விடாமல. என்ன மாதிரி இருக்காரு? நீங்கதான் நடிகையா? சார், நான் கேஷியர். ஓ, கேஸா? சார், நான் கேஷியர். அதான் கேஸ். ஹலோ சார், நான் கேஷியர் சார். பணம் கொடுக்கறவ. பணம் கொடுக்குறோம். அப்ப எங்க மாமா தரது இல்லையா பணம்? மாமா, நீ பணம் கொடுக்கறது இல்லையா? ஊருக்குள்ள நான் தான் தயாரிப்பாளர் சொல்லிட்டு தெரியுறேன். இந்த பொண்ணு தான் தரதாம பணம். இது ஆபீஸ், வேலை செய்யற இடம். தேவையில்லாம பேசிட்டு இருக்காங்க. உள்ள போ. அப்ப ஷூட்டிங் நடக்கிற இடம் இல்லையா? ஜோதிகா, அதே முட்டை கண்ணு. நீங்க ஜோதிகா தானே? ஆமா. நான் லூஸ் முழு ஜோதிகான்னு சொல்றேன்னா இன்னும் ஆமான்ற. ஜோதிகா தெரிஞ்சு பூச்சி மாட்டாங்களா? ஆமா, அது நான் தான் பண்றது. அவர் அப்படியே நினைச்சுக்கிட்டாக்கா, அவர் அப்படியே நினைச்சுக்கிட்டு. அப்புறம் ஊர்ல வடக்குல இருந்து தெற்கு வரைக்கும் வயக்காடு இருக்கு. அது என் பேர்ல தான் இருக்கு. அதை சுத்திட்டு வந்து உன்னை வச்சு படம் எடுக்கிறேன். சரியா? ஐ பத்மினி, நீங்க பத்மினி தானே? என்ன இவ்வளவு ஆமாங்கிறா? இவனும் ஜோதிகான்னு சொல்றா? சிம்ரான்னு சொல்லிருக்கலாமோ? நீங்க தில்லானா மோகனாம்பாள் படத்துல நடிச்சிருக்கீங்கல்ல? எனக்கு அந்த பாட்டை பாடுங்க. அந்த பாட்டு தான். மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன சாமி, மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன, அழகர் மலையழகா இந்த
மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன? தகதம் 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 தகதம். ஆபீஸ் பாய் குடிக்க தண்ணி கொண்டு வா. ஹலோ, நான் ஆபீஸ் பாய் கிடையாது, டைரக்டர். பார்த்தா தெரியலையே. இப்ப தெரியுதா? இப்ப தெரியுது. அம்மா யார் இவங்க? இவங்கெல்லாம் ஆர்டிஸ்ட். ஆர்டிஸ்டா? எஸ். ஏன் இந்த பொண்ணு உடனே காட்டாம கையில தூக்கி பிடிச்சிட்டு அது டிசைன். மாடலா? எஸ். அடுத்த தடவை சொல்லுங்க, நான் வேணா கட்டி விட்டுறேன். இல்ல இல்ல, அதுக்கு தண்ணி விடுறது காஸ்டியூம் டிசைனர். நான் இந்த பொண்ணுகளை வச்சு போட்டோ ஷூட் பண்ண போறேன். அப்படியா? இதே ட்ரெஸ்லையா? நோ 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 நோ, இது கொஞ்சம் அதிகமா இருக்கு. இன்னும் கொஞ்சம் கம்மியான ட்ரெஸ்ல. எஸ். வாங்க வாங்க. 18ஆம் தேதியா? டைரக்டர் சார், இருங்க, உங்க மாமா கத்துற மாதிரி தெரியுது. ஆமா. நான் வரேன். ஏன் சார் அவன்கிட்ட போய் ஷூட்டிங் கிட்ட சொன்னீங்க? ஏன் சார், என்ன பிரச்சனை? சார் அவன் சரியான காம கொடூரன் சார். அதை பார்த்தா அப்படி தெரியலையே சார். சார் அவனை பார்த்தா தெரியாது சார், ஆனா அப்பதான் சார் தெரியும். சார் ஊர்ல ஒரு திருவிழா நடத்த முடியாது சார். அப்படியே வந்தானா கரகாட்டக்காரியில வச்சகன் இருக்காம அப்படியே காம கொடூரமா பார்த்துட்டு இருப்பா சார். அது மட்டும் இல்ல சார், இதை வச்சு உட்கார்ந்தான்னு வச்சுக்கோங்க, ஏந்திரிக்க மாட்டான் சார். அவ்வளவு பிரச்சனைக்கு உண்டான ஆடு சார் அவன். அவகிட்ட போய் கேட்டு சொல்லிட்டீங்க சார். இந்த நடிகை எல்லாம் வந்தாங்கன்னா ஷூட்டிங் நடத்த முடியாது சார். ஒரே கலவரம் ஆயிரும் சார், ஒரே கலவரம் ஆயிரும் சார், ஒரே காம களியாட்டம் நடத்திடுவான் சார். என்ன சார் பண்றது இப்ப? இவ்வளவு வெறி பிடிச்சவனா? ஆமா சார். சரி, அப்போ ஒண்ணு பண்ணலாம் சார். சொல்லுங்க. நான் ஒரு ஐடியா பண்றேன். ஆ, அது மாதிரி ஆ, முடிச்சு விட்டுருவோம். சரி சார். சரியா? ஆ. வாங்க. சார் 18ஆம் தேதி போட்டோ ஷூட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம்ல சார். ஆமா. லொகேஷன் ஏதோ ப்ராப்ளம்லாம், மேனேஜர் டேட் இல்ல சொல்லிட்டாரு சார். இல்லையா? சரிப்பா, 19 தேதி இருக்கான்னு பார்த்து சொல்லு. ஓகே சார். ஹலோ சார். சார் 19 இல்லைங்களா சார்? சரி, 21, 22 ஏதாவது ஒரு டேட் இருக்கான்னு கேளு. ஹலோ சார். ஓ சரி சார். சார் அதுவும் இல்லைங்களா சார்? ஏமா, என்ன மாதிரி எப்படிதான் ஷூட்டிங் எடுக்கிறது கேட்கறேன். கேட்கற டேட் ஃபுல்லாவே இல்லைன்னா சரி, ஸ்டுடியோல கேட்டு இந்த மாசத்துல என்ன ஒரு டேட் இருக்குன்னு அவங்களே கேட்டு சொல்லு. அவங்களே ஒரு டேட் கொடுக்க சொல்லு. ஓகே சார். ஹலோ. ஓகே சார். ப்ராப்ளம் எதுவும் இல்லைங்களே. கன்ஃபார்ம் பண்ணிக்கலாங்களா? ஓகே சார். சார் இந்த மாசத்துல 39ஆம் தேதி டேட் இருக்குங்களா? 39 ஃப்ரீயா இருக்கா? டேட் சார் 39 டேட் இருக்கா? எப்படி உங்களுக்கு ஓகேயா? அன்னைக்கு ஷூட்டிங் எடுத்துடலாமா? 39 இல்லம்மா. 39 இருக்குன்னு அந்த பொண்ணு இப்பதான் மேனேஜர்ட்ட ஃபோன் பண்ணி சொல்லுங்க. அப்புறம் நீ 39 இல்லன்னு சொல்ற? 39 இருக்கு. ஆனா 39 இல்லம்மா. என்னடா இது எஸ்ஏ சூர்யா மாதிரி இருக்கு இல்ல இல்ல இருக்கு அப்படின்னு இருக்கான். நீ பேசாம இது வாய் மூடிட்டு. அம்மா, நீ ஃபோன் பண்ணி மேனேஜர்ட்ட 39 டேட்டை ஃபிக்ஸ் பண்ணு. என்ன டேட் சார்? ஆமா, ஓகே சார். கரெக்ட் பண்ணுங்க. 39ஆம் தேதி நம்ம ஷூட்டிங் எடுக்கிறோம். பக்காவா பிளான் பண்றோம். அருமையா பண்ணி முடிக்கிறோம். ஓகே? மத்த ஏற்பாடுகளை உடனே பண்ணுங்க. அந்த லொகேஷன்ல வந்து இருக்கீங்க. அந்த பொண்ணு இருக்குது. அதுக்கு வேற மாமாவே இருக்கு. எது சொன்னா என்ன சொல்ல முடியும்? நான் அந்த பொண்ணுக்கு வேற அந்த சேவை நீ பாக்க. கேசம்மா 39 இல்ல. யோ கேசம்மா இல்லையா? கேஷியரியா? அதேதாம்மா 39 இல்ல கேசம்மா. லொகேஷன் மேனேஜர் இருக்குன்றாரு, ப்ரொடியூசரும் இருக்குன்றாரு, டைரக்டரும் இருக்குன்றாரு. நான் என்னையா பண்ண முடியும்? ஜனவரி 31 பிப்ரவரி 29 மார்ச் மாசம் 31
கிளி அன்னை கிளிக்கு என்ன வச்சிருக்க? கேலண்டர் கீழண்டர் மாத்திட்டாங்களா? எது? கேலண்டர் கீழண்டர் மாத்திட்டாங்களான்னு கேட்டேன். ஏன் அதை மாத்துறாங்க? இல்ல தேதி 39 இருக்கா? என்ன ஒயின் ஷாப்ல இருக்கிறியா? பகல்லே ஆரம்பிச்சிட்டியா? இங்க குடிச்சு குடிச்சு கேட்டது பத்தாம அங்க போய் வேற ஆரம்பிச்சிட்ட. ஊருக்கு வா, விளக்கு மாத்து பூஜை பண்றேன். நீ ரொம்ப சூடா இருக்க. குளிர்ச்சி ஆனதுக்கு அப்புறமா கால் பண்றேன். 49ஆம் தேதி இருக்காங்க, 89ஆம் தேதி இருக்காங்க. போட்டோ ஷூட் எடுக்கிற வரை இங்கதான் இருக்கிறோம். மாமா வீட்டுல தான் தங்குறோம். அவங்க வீட்டு அரிசி மூட்டையெல்லாம் காலி பண்றோம். அதே மாதிரி இந்த பச்சை கிளிக்கு புடவை கட்டுறது எப்படின்றது கத்து கொடுத்துட்டு தான் போறோம். அது வரைக்கும் இந்த ஊர்ல இருந்து காலை எடுத்து வைக்க மாட்டேன். இது என் பொண்டாட்டி அங்கே இருக்கானே வேற. என் பொண்டாட்டி அன்னைக்கு சத்தியம்.